Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி அண்ட் எஸ்எஸ்சி, எம்டிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். எக்ஸாம்ல உங்களுக்கு லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்பாங்க. அதுலயும் மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்துரும். நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து தரவா படிச்சிருங்க. நம்ம இது வரைக்கும் கரண்ட் அஃபேருக்கு ஒரு 7 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது 8வது கிளாஸ். லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேரோட ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. நான் இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ரயில்வே எக்ஸாம் படிக்க போறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்க போறேன், அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் படிக்க போறேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்ப ரீசெண்டா எஸ்டர்டே பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான நியூ செலக்ஷன் பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான நியூ செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு கரண்ட் அஃபேர் டெய்லி பேசிஸ்ல வேணும், மந்த் எண்ட்ல எனக்கு கரண்ட் அஃபேர் மந்த்லி பிடிஎஃபா வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். எல்லா கரண்ட் அஃபேருமே டெய்லி பேசிஸ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எம்சிக்யூ ஃபார்மெட்ல உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். இதோட ஃபீஸ் வந்து 499 லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சந்தோலா லேக் which was seen in news is located in which state? சந்தோலா ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? செய்திகளில் காணப்பட்ட சந்தோலா ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. வேர் வாஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன் இன்னாகிரேட்டட்? உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டம் எங்கு திறக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா ஹைதராபாத்ல. ஓகே, சோ இது வரைக்கும் நாம ஒரு 250 கொஸ்டினுக்கு மேல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். யூடியூப்ல மட்டுமே லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல இருக்கக்கூடிய டாப் 250 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸஸ் எல்லாமே பாத்துருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? அதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தனி பிளேலிஸ்டா கொடுத்திருக்கேன். அந்த பிளேலிஸ்ட டே 1 2 3 4 5 6 7 போட்டு கொடுத்திருப்பேன். நீட்டா அந்த டே 1ல இருந்து இப்ப 8 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒன்லைனர் எல்லாமே தரோவா படிச்சிருங்க. லாரன்ஸ் வாங் has been elected as prime minister of which country? லாரன் வாங் எந்த நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாடு அப்படின்னா சிங்கப்பூர். ஓகே, லாரன் வாங் வந்து சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டரா இப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து மே மந்த்ல உள்ள கரண்ட் அஃபேர். ஓகே, which village in Tripura has become the first green village of the state? திரிபுராவில் எந்த கிராமம் மாநிலத்தின் முதல் பசுமை கிராமமாக மாறியுள்ளது? எந்த கிராமம் அப்படின்னா ரங்கசெரா. ஓகே, ரங்கசெராங்கிறது திரிபுரால இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஓகேவா? சோ இதுதான் முதல் பசுமை கிராமமா வந்து மாறி இருக்கு. Which state government has launched சஞ்சரி காவேரி டேங்கர் டெலிவரி ஸ்கீம்? இந்த வேர்டை வச்சே இது எந்த ஸ்டேட்டுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். காவேரின்னு வந்திருக்கு. காவேரின்னு வந்தாலே அது என்னது? கர்நாடகாவா தான் இருக்கும். சஞ்சாரி காவிரி டேங்கர் விநியோக திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கி உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநில அரசு அப்படின்னா கர்நாடகா. ஓகே, அடுத்த கொஸ்டின். which state leads the ranking of total GST collection for financial year 2024 and April 2025? 2024 நிதியாண்டு மற்றும் 2025 ஏப்ரல் மாதங்களுக்கான மொத்த ஜிஎஸ்டி வசூலின் தரவரிசையில் எந்த மாநிலம் முன்னிலை வகிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா. What is the name of the scheme launched to upgrade existing schools into model schools with modern infrastructure? தற்போதுள்ள பள்ளிகளை நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய மாதிரி பள்ளிகளாக மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் பேர் என்ன? இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூலை வந்து ஒரு மாடர்னா மாத்துறதுக்கு ஒரு திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த திட்டத்தோட நேம் என்ன அப்படின்னா PM ஸ்ரீ ஸ்கீம். ஓகே, PM ஸ்ரீ ஸ்கீம். இதுதான் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். மட்கு தீப் that was recently seen in news is located in which state?
சமீபத்தில் புதிதாக பார்க்கப்பட்ட மட்கு தீப் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மட்கு தீப்புங்கிறது ஒரு ஐலாண்டு. ஓகே, சோ இது எங்க இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. ஓகே, சத்தீஸ்கரின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் மகாநதியின் மிக நீளமான துணை நதியான சிவநாத் நதியில் மட்கு தீப் அமைந்துள்ளது. ஓகே, மட்கு தீப்புங்கக்கூடிய தீவு வந்து இருக்கு. இந்த தீவு வந்து 24 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்த மட்கு தீப் தீவு எங்க இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. ஓகேவா, ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்கு. அதனால எக்ஸாம்ல இதை வந்து கேட்பாங்க. மட்கு தீவு வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்பாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்துல வந்து இருக்கு. ஓகே, which South American country has joined China's Belt and Road Initiative BRI Belt and Road Initiative in May 2025. மே 2025 சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சியில் இணைந்த தென் அமெரிக்க நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா கொலம்பியா. ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். Which state topped the medal tally at the 7th Khelo India Youth Games 2025? 7th இந்த 7th கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல நடந்துச்சு. ஓகே, இது எத்தனாவது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ன்னு கேட்பாங்க. 7th கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இது பீகார்ல நடந்துச்சு. இதுல எந்த ஸ்டேட் வந்து டாப்ல இருக்காங்க அதான் கேட்டிருக்காங்க. மெடல் டேலில எந்த ஸ்டேட் வந்து டாப்ல இருக்காங்க? 7வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி. ஓகே, எத்தனாவது எடிஷன்ங்கிறத பாத்துக்கோங்க. 7வது. ஓகே, சோ 7வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி 2025 பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகே, சோ மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே, எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் இருக்காங்க? மகாராஷ்டிரா. ஓகேவா, சோ இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல நடந்துச்சு. ஓகே, சமீபத்தில் 7வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி 2025 58 தங்கம் 47 வெள்ளி உட்பட 158 பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா ஒட்டுமொத்த சாம்பியனாக உருவெடுத்தது. அப்ப டாப்ல யார் இருக்காங்க அப்படின்னா மெடல் டேலி பார்க்கும்போது மகாராஷ்டிரா தான் அதிகமான பதக்கங்கள் வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 2வது இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா. ஓகேவா, சோ அதே இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல நடந்துச்சு. ஓகே, சோ இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் எங்க நடந்துச்சுங்கிறது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. பீகார்ல நடந்துச்சு. இது எத்தனாவது கேலோ இந்தியா யூத் கேம்னு கேட்பாங்க. 7th கேலோ இந்தியா யூத் கேம். இதுல டாப்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு கேட்பாங்க. மகாராஷ்டிரா. 3 கொஸ்டின் இதுல இருந்து கேட்கலாம். ஓகேவா, டாப்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் கேட்கலாம், எத்தனாவது எடிஷன் கேட்கலாம், எந்த ஸ்டேட்ல வச்சு நடந்துச்சுன்னு கேட்கலாம். ஓகே, சோ நடந்த ஸ்டேட் பீகார், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மகாராஷ்டிரா. அதே மாதிரி இது எத்தனாவது? இது 7வது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். ஓகேவா, which state hosted the புஷ்கர் கும்பமேளா in May 2025? மே 2025 புஷ்கர் கும்பமேளாவை நடத்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம்? உத்தரகாண்ட். ஓகே, சோ பங்கி பிஹாரி டெம்பிள் இஸ் லொகேட்டட் இன் விச் சிட்டி ஆஃப் உத்தரப்பிரதேஷ்? இது வந்து ரீசெண்டா நியூஸ்ல வந்தது. ஓகேவா, பங்கி பிஹாரி டெம்பிள் இல்ல பங்கே பிஹாரி டெம்பிள். ஓகே, பங்கே பிஹாரி டெம்பிள் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல எந்த சிட்டில இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பங்கே இல்ல பாங்கே பிஹாரி கோயில் உத்தரப்பிரதேசத்தின் எந்த நகரில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மதுரால இருக்கு. பாங்கே பிஹாரி டெம்பிள் வந்து எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசம், மதுரா. ஓகே, சோ உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மதுராவுல பாங்கே பிஹாரி டெம்பிள் இருக்கு. உங்களுக்கு டைரக்டா ஸ்டேட்டும் கேட்கலாம், இல்ல ஸ்டேட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி எந்த ஏரியால இருக்கு அப்படியும் கேட்கலாம். ஓகேவா, The AIM 120C8 Advanced Medium Range Air to Air Missile. ஓகே, இது என்ன மிசைல்னு பாத்துக்கோங்க. ஏர் டு ஏர் மிசைல். இதோட நேம் கொடுத்துட்டு இது என்ன மிசைல், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலா இல்ல சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலா இல்ல ஏர் டு ஏர் மிசைலான்னு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. AIM 120C8ங்கிறது மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். ஓகே, இஸ் டெவலப்டு பை விச் கண்ட்ரி? AIM 120C8 மேம்பட்ட நடுத்தர வானுக்கு வான், அதாவது ஏர் டு ஏர் மிசைல். ஓகேவா, ஏர் டு ஏர் மிசைல் வந்து எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. AIM 120C8ங்கிறது ஏர் டு ஏர் மிசைல் உருவாக்கப்பட்ட கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா US, அமெரிக்கா. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2025? 2025 ஆண்டுக்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவோட பிளேஸ் என்ன? 151. ஓகேவா, சோ டோட்டலா எத்தனை நாடுகள்ல பாப்பாங்கன்னா 180 நாடுகள்ல பாப்பாங்க. அதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 151, 151வது இடத்துல இருக்காங்க. லாஸ்டா 2024 எந்த பிளேஸ்ல இருந்தாங்க அப்படின்னா 159ல இருந்தாங்க. இப்போ ஒரு 8 பிளேசஸ் முன்னேறி போய் என்ன பிளேஸ்ல இருக்காங்க? 151வது இடத்துல வந்து இருக்காங்க. ஓகே, இந்திராயணி ரிவர் that was recently seen in news is located in which country? சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட இந்திராயணி ரிவர்
எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இந்திராயணி ரிவர் வந்து எந்த நாட்டுல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாட்டுல இருக்கு? இந்தியாவுல இருக்கு. ஓகே, சோ இந்தியாவுல எந்த ஸ்டேட்ல இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. ஓகே, இந்திராயணி ரிவர் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா, இந்தியா. ஓகே, அடுத்து பாருங்க, நாகர்கோல் டைகர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? நாகர்கோல் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னா கர்நாடகால இருக்கு. ஓகே, நாகர்கோல் டைகர் ரிசர்வ் ரொம்ப முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின். நாகர்கோல் டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு. கிரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? கிரு நீர் மின்சார திட்டம் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின், விச் இன்ஸ்டிடியூஷன் இன்ட்ரோடியூஸ்டு த லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்? எல்ஆர்எஸ். எல்ஆர்எஸ் ஓட எக்ஸ்பான்ஷனும் கேட்கலாம். இப்போ பேங்கிங் ஸ்டூடெண்டா இருக்காங்க அப்படின்னா எல்ஆர்எஸ் ஓட எக்ஸ்பான்ஷன் வந்து கேட்பாங்க. லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஓகே, தாராளமயமாக்கப்பட்ட பணம் அனுப்பும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஆர்பிஐ. ஓகே, ஆர்பிஐ இது பண்ணிருக்கிறதா என்னது? எல்ஆர்எஸ். எல்ஆர்எஸ்னா என்ன அப்படின்னா லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். உங்களுக்கு எக்ஸ்பான்ஷனும் கேட்கலாம். ஓகேவா? வேர்ல்டு தைராய்டு டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டே? உலக தைராய்டு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. மே 25. சோ உலக தைராய்டு தினம் எப்போ? மே 25. Which country topped the medal tally at the ISSF Junior World Cup 2025? 2025ஆம் ஆண்டு ISSF ஜூனியர் உலக கோப்பையில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா இந்தியா. ஓகேவா? சோ இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனில நடந்திருக்கு. இந்த ISSF ஜூனியர் வேர்ல்டு கப் 2025 எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜெர்மனில நடந்துச்சு. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா. ஓகே, சோ இதுல இந்தியா வந்து முதலிடத்தை பிடித்தது. இந்தியா வந்து 3 தங்கம் 4 வெள்ளி மற்றும் 4 வெண்கல பதக்கங்களை வென்று யாரை விட முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க? சீனாவை விட. ஓகே, சோ சீன மக்கள் குடியரசை முந்தியது. ஓகே, சோ அப்போ இந்த ISSF ஜூனியர் வேர்ல்டு கப் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜெர்மனில நடந்துச்சு. இதுல யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. செகண்ட் இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா. ஓகே, இந்தியா எத்தனை தங்கம் வாங்கியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. 3 கோல்டு 4 வெள்ளி வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, 4 வெள்ளி 4 வெண்கலம், 3 கோல்டு 4 சில்வர் 4 பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, வேர்ல்டு ஹங்கர் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டே? உலக பசி தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. மே 28. ஓகே, அடுத்த கொஸ்டின், நொமாடிக் எலிஃபன்ட் இஸ் a military exercise between India and which country? சோ இந்த மாதிரி இந்தியா வந்து எந்தெந்த நாடு கூடலாம் அந்த military exercise வச்சிருக்காங்கங்கிறத நீங்க வந்து படிச்சுக்கணும். நொமாடிக் எலிஃபன்ட் அப்படிங்கிறது எந்த இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையிலான அந்த ராணுவ பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கோலியா. ஓகே, சோ மங்கோலியாவோட கேபிட்டல் என்னது? உல்லன் பட்டர். ஓகேவா? சோ உல்லன் பட்டர் அந்த மாதிரிதான் கோடு. So Mongolia, recently the Indian Army contingent departed for the 17th edition of, okay, இப்போ ரீசெண்டா நடந்தது எத்தனாவது எடிஷன்ங்கிறதையும் பாத்துக்கோங்க. 17th edition of India Mongolia Joint Military Exercise. அதோட நேம் தான் என்னது? நொமாடிக் எலிஃபன்ட். நொமாடிக் எலிஃபன்ட்ங்கிறது இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ராணுவ பயிற்சி. இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்சது பாத்தீங்கன்னா எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 17வது எடிஷன். ஓகே, சோ இது எங்க நடந்துச்சு அப்படின்னா உல்லன் பட்டர்ல நடந்துச்சு. ஓகே, மங்கோலியாவோட கேபிட்டல் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உல்லன் பேட்டர். ஓகேவா? சோ உல்லன் பேட்டர் இல்ல உல்லன் பட்டர் எப்படி உங்களுக்கு ஞாபகம் வைக்க முடியுமோ? ஏன்னா எல்லா கண்ட்ரியோட கேபிட்டலுமே நம்ம படிச்சிருப்போம் ஸ்டாட்டிக் ஜிகேல. அப்போ அதை என்ன மாதிரி நமக்கு எப்ப கேட்டாலும் மறக்காத மாதிரினா அந்த மாதிரி நம்ம படிச்சுக்கணும். ஓகே, சோ மங்கோலியா உல்லன் பேட்டர். ஓகேவா? சோ மங்கோலியர்கள் வந்து உள்ளன் போட்டிருப்பாங்க. உள்ளன்னா அந்த ஸ்வெட்டர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ மங்கோலியாவோட கேபிட்டல் வந்து உல்லன் பேட்டர். இங்கதான் 17th எடிஷன் ஆஃப் நொமாடிக் எலிஃபன்ட் எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. ஓகே, நொமாடிக் எலிஃபன்ட் எக்ஸசைஸ்ங்கிறது இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கூட்டு ராணுவ பயிற்சி. இப்ப கடைசியா நடந்தது 17வது எடிஷன். ஓகே, மங்கோலியாவோட கேபிட்டல் உல்லன் பேட்டர். ஓகே, எப்ப நடந்திருக்குன்னா 31 மேல இருந்து 13 ஜூன் வரைக்கும் நடந்திருக்கு. ஓகேவா? சோ நொமாடிக் elephant is an annual event. ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். Conducted alternately in India and Mongolia. ஏன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ராணுவ பயிற்சி தான். ஒரு வருஷம் இந்தியால நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் எங்க நடக்கும்? மங்கோலியால நடக்கும். இப்ப கடைசியா நடந்தது பாத்தீங்கன்னா மங்கோலியால நடந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்தியாவுல நடந்துச்சா? இப்ப கடைசியா உள்ளது எங்க நடந்துச்சுன்னு கொடுப்பாங்க. இந்தியாவுல உள்ள ஏதாவது ஒரு ஸ்டேட் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க. இல்ல மங்கோலியால நடந்துச்சாங்கிறது ஆப்ஷன்ல இருக்கும். இந்த ரெண்டுல தான் ஏதாவது ஒண்ணு. ஆனா நம்ம கன்ஃபியூஸ் ஆக கூடாது. ஒவ்வொரு வருஷமும் எங்க நடக்குங்கிறத பாத்துக்கணும். ஓகே, the last edition was held in உம்ரோய் மேகாலயா in July 2024. 2025ல நடந்தது பாத்தீங்க அப்படின்னா 17வது எடிஷன்.
இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா உலன் பேட்டர் மங்கோலியால நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2024ல நடந்துச்சு இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நடந்திருக்குன்னா மேகாலயால. ஓகேவா? சோ இந்தியாவுல நடந்திருக்கு. அதனால அது எங்க இப்போ இந்தியாவிலயா இல்ல அந்த நாட்டுலயா அப்படிங்கறத நீங்க கரெக்டா பாத்துக்கணும். ஓகே. சோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு நாடுகள் கூடயும் இந்தியா வந்து அந்த ராணுவ பயிற்சி வந்து வச்சிருப்பாங்க. அப்போ அந்த நேம வச்சுட்டு இது எந்த நாட்டு கூட இந்தியாவுக்கான ராணுவ பயிற்சி இப்ப நடந்து முடிஞ்சது எத்தனாவது எடிஷன், அதே மாதிரி போன வருஷம் எங்க நடந்துச்சு, இந்த வருஷம் எங்க நடந்துச்சுங்கிறத நீங்க படிச்சுக்கணும். ஓகே. சோ மறந்துடாதீங்க, நுமேடிக் எலிஃபென்ட் அப்படிங்கிறது அந்த பேரே பாருங்களேன், நுமேடிக் எலிஃபென்ட் இருக்கு. அப்போ மங்கோலியா. ஓகேவா? சோ மங்கோலியா கூட தான் அந்த எக்ஸசைஸ். ஓகேவா? இப்ப நடந்தது 17வது எடிஷன். இப்போ நடந்தது எங்க நடந்திருக்கு? உலன் பேட்டர்ல நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்தது பாத்தீங்கன்னா மேகாலயால. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். ஹெயின்ரிச் கிளாசன் who recently announced his retirement from international cricket belongs to which country? சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த ஹென்ரிச் கிளாசன் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா. ஓகே. தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர் தான் யாரு அப்படின்னா இந்த ஹென்ரிச் கிளாசன். ஓகே. ஹென்ரிச் கிளாசன் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட கிரிக்கெட்டர். ஓகே. இவர் ரீசெண்டா தன்னோட வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. வேர் வாஸ் த லாவெண்டர் ஃபெஸ்டிவல் 2025 ஆர்கனைஸ்டு? 2025ஆம் ஆண்டு லாவெண்டர் விழா எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஜம்முல நடந்திருக்கு. ஓகே. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச்ட் த ராஜீவ் காந்தி வேன் சம்வர்தன் யோஜனா? ராஜீவ் காந்தி வேன் சம்வர்தன் யோஜனா திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல தொடங்கியிருக்காங்க. Where is the headquarters of ADB? ஆசிய வளர்ச்சி வங்கி, அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், தமிழ்ல வந்து ஆசிய வளர்ச்சி வங்கி, சுருக்கமா ஏடிபின்னு சொல்லுவோம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, தலைமையகம் எங்கே உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மணிலா, பிலிப்பைன்ஸ். அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எல்லாத்தோட ஹெட் குவார்டர்ஸும் நீங்க வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? Which country is the host of 2025 G7 summit? 2025 G7 உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. கனடா. ஓகே. அடுத்த கொஸ்டின். சிம்ஹாச்சலம் டெம்பிள் இஸ் லொகேட்டட் இன் which state? சிம்மாச்சலம் கோயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. What is the rank of India in the Sustainable Development Goals Index 2025? ஓகே. 2025ல SDGல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 99. ஓகே. டோட்டலா எவ்வளவு கண்ட்ரீஸ்ல பாப்பாங்க அப்படின்னா 167 கண்ட்ரீஸ்ல இந்தியாவோட பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா 99. ஓகேவா? சோ இதுதான் முக்கியமான கரண்ட் அஃபேரோட ஒன்லைனர் கொஸ்டின். நான் திருப்பியும் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நாம கம்ப்ளீட் பண்ண 7 கிளாஸோட ஒன்லைனரும் படிச்சுக்கோங்க. கடைசி நிமிஷத்துல கண்டிப்பா இதுல இருந்து நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கடைசி 6 மாசத்துல எக்ஸாம்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுப்பாங்கிறத அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இதோட 8 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 8 கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒன்லைனர் எல்லாம் படிச்சீங்க 200க்கும் மேற்பட்ட ஒன்லைனர் வந்து இதுலயே உங்களுக்கு கவர் ஆகிரும். சோ தரோவா படிச்சிருங்க. ஏன்னா CBT 2 வந்து 13ஆம் தேதி, இன்னும் 6 நாள் தான் டைம் இருக்கு. சோ ஆல்ரெடி கரண்ட் அஃபேர் படிச்சிருந்தாலும் இந்த 8 கிளாஸ்ல நாம என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்போமோ அந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு தெரியுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் கரண்ட் அஃபேரே படிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த 8 கிளாஸ்ல நாம என்ன கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ணிருக்கோமோ இந்த கரண்ட் அஃபேர் அப்படி படிச்சிருங்க. இன்னும் எக்ஸாமுக்கு 6 நாள் டைம் இருக்கு. இந்த 6 டேஸ்லயும் இன்னும் முக்கியமான கரண்ட் அஃபேர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ்ட் மினிட்ல இதை வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸா எடுத்துக்கிட்டு கரெக்டா படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ற மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இந்த கோர்ஸ்ல கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் இதுல கவர் பண்ணிடுவோம். SSC எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த பிளான் படி ஃபர்ஸ்ட் 6 டேஸ் அந்த பிளானை முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல் எல்லாமே கையில கொடுத்துருவோம். நம்ம கொடுத்துருக்க கிளாஸஸ், மெட்டீரியல் ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் வீக்கை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வாரத்துல சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வாரத்துக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சண்டே என்ன பண்ணுவோம்னா செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த பிளானை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட், அதுக்கப்புறம் தேர்ட் வீக்குக்கான பிளான், இந்த மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாரம் படிச்சுட்டே வந்துட்டீங்க அப்படின்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்ட்டா கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி நீங்க ரயில்வேக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறமும் சரி, SSCக்குள்ள ஒரு MTS உள்ள போனதுக்கு அப்புறமும் சரி, உள்ள நடக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாமா
இருக்கட்டும், இல்ல ரயில்வேல இருந்து அடுத்து நான் சிஹெச்எஸ்எல் படிக்க போறேன், சிஜிஎல் படிக்க போறேன், அந்த மாதிரி நீங்க படிச்சாலும் சரி, நம்ம கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் வந்து நவம்பர் 17ஆம் தேதி வந்து ஆரம்பிக்க போறாங்க. இந்த குரூப் டிக்கு நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் விட முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங் 6 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 2க்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட். ஓகேவா? என்டிபிசி சிபிடி 2ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் இதுல 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ அதே பேட்டர்ன்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஈவினிங் 6 இந்த டெஸ்ட் வந்து ஓபன் ஆகிரும். ஓகேவா? சோ டெஸ்ட்டை வந்து எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துருங்க. ஓகேவா? சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் இப்ப ஜாயின் பண்ணணும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, நீங்க இப்பதான் பிகினரா இருக்கீங்க, இப்பதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் எனக்கு வேணும், எனக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே நான் அட்டென்ட் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். அக்டோபர் 21, 28 ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கான எக்ஸாம் 2026ல இருக்கும். டிசம்பர் 2025ல அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எந்த அவேர்னஸுமே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.